Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். யாசகர்களுக்கு தானம் அளிப்போர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் விளங்குகிறது. தொடர்ந்து 6வது ஆண்டாக இந்த பெருமையை இந்தூர் பெற்றுள்ளது. மேலும் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சகம் யாசகர்கள் இல்லாத முன்மாதிரி நகரங்களை உருவாக்க திட்டமிட்டது. இதன் முதற்கட்டமாக டெல்லி, பெங்களூரு, சென்னை, ஐதராபாத், இந்தூர், லக்னோ, மும்பை, நாக்பூர், பாட்னா, அகமதாபாத் ஆகிய 10 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி இந்த ஆண்டு ஜூலை மாதம் சிறுவர்களுக்கு யாசகம் அளிப்பதை இந்தூர் நிர்வாகம் தடை செய்தது. இதன் அடுத்த கட்டமாக அனைத்து யாசகர்களுக்கும் தானம் அளிப்பதை தடுக்க இந்தூர் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆகிஸ் சிங் கூறுகையில், வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்தூர் நகரில் யாசகர்களுக்கு தானம் அளிப்போர் மீது பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவு 163 கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். யாசகம் எடுப்பதை தடுக்க இந்தூர் முழுவதும் டிசம்பர் இறுதி வரை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடக்கும் என்று ஆகிஷ் சிங் கூறினார். சில மாதங்களுக்கு முன்பு இந்தூரில் தனது குழந்தைகளை கட்டாயப்படுத்தி யாசகத்தில் ஈடுபட வைத்த வழக்கில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரித்த போலீசார் குழந்தைகளை யாசகத்தில் ஈடுபடுத்தி பெற்ற பணத்தில் நிலம், 2 அடுக்கு வீடு உள்ளிட்டவற்றை வாங்கியதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் இந்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் முடிவு இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.